ரீசெண்டாவே இவங்க எப்படா இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசனையிலே போயிட்டு இருந்துச்சு. ஜாய் கிறிஸ்டல்டா அண்ட் மாதம்பட்டி தான். அவங்க வந்து 1.5 மாதத்துக்கு முன்னாடியே மாதம்பட்டி ரங்கராஜ் மீது வழக்கு கொடுத்துருந்தாங்க. கமிஷனர் ஆஃபீஸ்லேயே டைரெக்டாக போய் கொடுத்தாங்க. பட் இப்போ வரைக்கும் அவங்களுக்கான ரெஸ்பான்ஸுன்றது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பரபரப்பாக ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க மேம். அதை பார்த்தீங்களா மேம்? நான் பார்த்தேன். இன்றைக்கி காலையில் அதை பற்றி கூட பார்த்துட்டு இருந்தேன். இல்லை, இப்போது பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது 2 பக்கமே சமமாக தான் இருக்கணும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 இன்டர்வியூஸ்லையுமே நான் பேசியிருக்கேன். 2 பேர் மேலேயும் தான் நான் பேசியிருக்கேன். 2 பேர் பற்றியுமே பிரச்சனைகளை பற்றி நம்ம நிறைய அலசியிருக்கோம். இதில் என்ன அப்படின்னா, யார் தவறு செய்கிறார்களோ அவங்கள கூப்பிட்டு விசாரணை பண்ண வேண்டியது காவல்துறையுடைய கடமை. இவங்க ஜாய் வந்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் லேட்டராக வந்து தான் இவ்வளோ நாள் பொறுத்து தான் சொல்கிறாங்க ஜூரிஸ்டிக்ஷனே இல்லை அப்படின்னு. இவ்வளோ நாள் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க? ஸோ அதை நம்ம கேட்கணும் இல்லையா? அது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஜூரிஸ்டிக்ஷன் இல்லைன்றது கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே தெரிஞ்சிருக்கும். இவங்க முதல்ல வந்து புகார் கொடுத்ததே கமிஷனர் ஆணையத்தில் போய் கொடுக்குறாங்க, கமிஷனர் ஆஃபீஸில் போய் கொடுக்குறாங்க. அங்கேருந்து கரெக்டாக அவங்க ஜூரிஸ்டிக்ஷன் பார்த்து தான் ஸ்டேஷனுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து சொல்கிறாங்க இது நடந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மாதத்திற்கு மேலே இந்த பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. ஸோ 2 மாதத்துக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு தெரியுது, இந்த ஏரியா காவல்துறைக்கு தெரிய வருது இந்த ஜூரிஸ்டிக்ஷன் இல்லை அப்படின்னு. இதை இப்படி நம்ம யோசிக்க முடியல. அதாவது அவங்க வந்து பிரச்சனையிலேருந்து தள்ளி போகணும், இதை வந்து தவிர்க்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர இதை விசாரிக்கணும்னு நினைக்கல. ஒரு இடத்துல புகார் கொடுக்கும் போது 2 பக்கத்துலேயுமே சம்மன் கொடுத்து உட்கார வச்சு புகார் கொடுத்தவரையும் எதிர் மனுதாரரையும் உட்கார வச்சு விசாரணை பண்ண வேண்டியது இவங்களுடைய கடமை. அதையே செய்ய மறுக்கிறாங்க. அது எவ்வளோ கால இடைவெளியில் பண்ணியிருக்கணும்? இல்லை, கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு கம்ப்ளைண்ட் ஃபார்வர்டாகி ஸ்டேஷனுக்கு வருது. ஸோ ஃபார்வர்டாகி வந்த உடனே இமீடியட்டாக கம்ப்ளைண்ட்டையும் அதர் சைடையும் இவங்க கூப்பிட்டு என்கொயரி பண்ணணும். அதுதான் ப்ரொசீஜர். இவங்க அதை செய்யாமல் இவ்வளோ நாள் இதை வந்து தள்ளி போட்டுகிட்டே வராங்க. தள்ளி போடுறதே ஃபஸ்ட்டு ஒரு அவாய்ட் பண்ணுறதுக்கான அவங்களே ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணுறாங்க. இதை அவாய்ட் பண்ணுறது தான் நினைக்கணும். ஏன்னா எல்லாருக்குமே தெரியுது, எல்லாருமே இப்போ ஒரு வழக்கறிஞராக நானே போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னும் போது இவ்வளோ நாள் ஒரு கம்ப்ளைண்ட் என்கொயரி பண்ணாமல் இருக்கிறதே தப்பு தானே? பண்ணணும் இல்லையா? சட்டன்றது எல்லாருக்குமே சமம். அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த அம்மா. இப்போ வந்து அவங்க 8 பிஎன் டெலிவரி ஸ்டேஜில் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன்லையாவது அவங்க கூப்பிட்டு ஒரு முறையை விசாரிக்கணும்ல. ஒரு புகார் மீது ஒரு விசாரணை இல்லைன்னா அப்புறம் இந்த புகாருக்கு எது கொடுக்குறோம்? பட் ஆனால் அவங்க கமிஷனர் ஆஃபீஸில் கொடுத்த புகாருக்காக விசாரிக்கல. நாங்கள் 1000 லைட்டில் இருக்கக்கூடிய மகளிர் டெபுட்டி கமிஷனர்கிட்ட கொடுத்தப்போ அவங்க என்ன கூப்பிட்டு விசாரிச்சாங்க, மாதம்பட்டியை கூப்பிட்டு விசாரிச்சாங்களா இல்லையான்றது தெரியல அப்படின்னு. இல்லை, அவரை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க, டெப்டி கமிஷனர் விசாரிச்சிருக்காங்க. பட் ஆனால் அவரை வந்து ரொம்ப ஒரு ப்ரொடெக்டிவாக அந்த லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு பேக் கேட் வழியெல்லாம் அனுப்பியிருக்காங்க அப்படின்ட்டு நானும் ஊடகத்து மூலயமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன் அப்படி? அப்போ இவருக்கு இந்த அம்மாவுக்கு ஒரு பாரபட்சம் பார்க்குறீங்களா? இந்த அம்மாவுக்கு ஒரு மாதிரி சட்டத்தை நீங்கள் பார்க்குறீங்க, அவருக்கு ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அப்படி பார்க்கக்கூடாதே. அப்படி பார்த்தா இவங்களும் வந்து சொசைட்டியில் வந்து அவங்க ஆக்சுவலாக வந்து அவங்க காஸ்டியூம் டிசைனர், அவங்களும் ஒரு பெரிய ஆள் தான். ஸோ பெரிய ஆள் சின்ன ஆள்லாம் இல்லை. இதில் சட்டன்றது எல்லாருக்குமே சமம். ஒருத்தருக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அவங்க 2 பேருமே ஈக்குவலாக அதே பிளேஸில் வச்சு தானே என்கொயரி பண்ணணும். ஏன் தனித்தனியாக என்கொயரி பண்ணுறீங்க? ஏன் அவரை பின் வழியாக அனுப்புகிறீங்க? பட் கர்ப்பிணின்னு கூட பார்க்காம அவங்கள தண்ணி கூட கொடுக்காம என்கொயரி பண்ணியிருக்காங்கன்ற குற்றச்சாட்டு. அது தவறுன்றது 2 பேருமே அந்த இடத்துல நடந்திருக்காங்க. 2 பேருமே அவங்க காதலிச்சிருக்காங்க. இவருமே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்துருக்காங்க, மாலை மாற்றிட்டு இருக்காங்க, எல்லாமே செஞ்சுருக்காங்க. சட்டப்படி பார்த்தீங்கன்னா அவர் டிவோர்ஸ், நம்ம சட்டப்படி இந்த கேஸ் நான் போன தடவை பேசியிருப்பேன். அவர் வந்து விவாகரத்து முடியாமல் இவங்க கல்யாணம் பண்ணது தவறு தான். அது இல்லைன்னு அது யாரையுமே மறுக்க முடியாது. ஆனால் இவர் கல்யாணம் உன்னை பண்ணிக்கிறேன்னு சொல்லி இவருமே வாக்கு கொடுத்து அந்த வாக்கை மீறியதும் தவறு தான். இவருமே வாக்கு கொடுத்ததே ஃபஸ்ட்டு தவறு தானே. ஒருத்தர் சொல்லு, நான் வந்து உனக்குமே தெரியும் நீங்கள் இன்னும் லீகல் பீரியடில் தான் இருக்கீங்க, அப்போ நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பொய்யான வாக்குமூர்த்தி கொடுக்குறதும் தப்பு தான். அப்போ நீங்கள் இவருக்கு எக்ஸ்கியூஸ் கொடுக்குறீங்க, அந்த அம்மாவுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஏன்? அப்போ ஒரு பெண்ணுன்னா நீங்கள் சாதாரணமாக நினச்சிட்றீங்களா? நீங்கள் வருவீங்க, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவீங்க. ஸோ அந்த அம்மாவை என்ன நினச்சிருக்கலாம், ஓகே நான் சட்டப்படி அவர் வெளியில் வந்த உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்றத விட அவங்க அந்த ப்ரெக்னெண்ட்டாக ஆனதுக்கப்புறம் அவங்களுமே வேறு யோசிச்சுன்னு இருக்க முடியாது. அவங்க வாழ்க்கையை அவங்க தக்க வச்சுக்கணும். அவங்களுமே அந்த மாலை மாற்றிக்கூட எல்லாமே அவங்கள உடன்பட்டு 2 பேருமே மாலை மாற்றிக்கிறாங்க, எல்லாமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதை லீகலாக பார்க்குறத விட ஒரு பொண்ணாக அந்த பொண்ணுடைய லைஃப் அவங்க சேவ் பண்ணிக்கணும், எனக்கு வேறு வழி இல்லைன்றதால அவங்களுமே அந்த மேரேஜ் ஒத்துக்கிறாங்க. 2 பேருமே லீகலாக மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் ஃபோட்டோஸ்லாம் போடுறாங்க. ஏன்னா அவளுக்குமே ஒரு பயம், அந்த வாழ்க்கையை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு.
நீயும் பொய்யான ஃபால்ஸ் ப்ராமிஸ் தான் பண்ணுறேன், நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல 2 பேருமே தவறு செஞ்சுருக்காங்க, 2 பேருமே ஒத்து போயிருக்காங்க, 2 பேருமே காதல் பண்ணி எல்லாமே சமம் தானே. அப்போ இவங்க என்கொயரி பண்ணுறதுல உங்களுக்கே அவருக்கு ஒரு பாரபட்சம் பார்க்குறீங்க, இந்த அம்மாவுக்கு ஒரு பாரபட்சம் பார்க்குறீங்க. 2 பேருமே ஒன்றா கூப்பிட்டு என்கொயரி பண்ணுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நானே ஒரு வழக்கறிஞராக இந்த கேள்வி கேட்குறேன். ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைண்ட் புகார் கொடுத்தவரையும் எதிர் தரப்பினரையும் உட்கார வச்சு பேச வேண்டியது உங்கள் கடமை தானே. இவ்வளோ நாள் பொறுத்தையே தட்டி கழிக்கிறீங்க. எங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன் இல்லை அப்படின்னா இது உங்களுக்கு முதல்ல புகார் கொடுக்கும் போதே தெரிஞ்சிருக்கணுமே. ஏன் அது உங்களுக்கு தெரியலையே தட்டி கழிக்கிறீங்க, என்ன காரணம்? இதெல்லாம் ரொம்ப உண்மையிலே தவறான விஷயங்கள். இது சமூகத்தில் பணக்காரர்களுக்கு ஒரு மாதிரியும் ஏழைகளுக்கு ஒரு மாதிரியும் சட்டம் இருக்கிறதா நினைக்கிறீங்களா மேம்? அப்படி நாங்கள் சொல்ல முடியாது. ஆனால் சில விஷயம் நடக்கிறதெல்லாம் பார்த்தா அந்த மாதிரி எல்லாருக்குமே சாமானியர்களுக்கு வர வேண்டிய ஒரு சந்தேகம்தான் இது. இதை நான் மறுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அப்படி இருக்கக்கூடாதுன்றத எல்லாருடைய எதிர்பார்ப்புகளுமே. சட்டன்றது எல்லாருக்குமே சமம். இப்போ நான் சொன்ன மாதிரி சட்டன்றது எல்லாருக்குமே சமம் தான். அதாவது பணம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன கூட 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. என்னுடைய கிளைண்ட்ஸே பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க, இல்லை நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுக்க மாட்டேங்கிறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தா வழக்கறிஞர் கூட வந்தால் தான் அட்லீஸ்ட் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க காவல்துறையில், இல்லைனா வந்துட்டு அதெல்லாம் முடியாது போன்னு அனுப்பிடுறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஸோ யார் புகார் கொடுத்தாலுமே வழக்கை விசாரிக்க வேண்டிய கடமை காவல்துறைக்கு இருக்குது. வழக்குகளுடைய தன்மை மாறலாம். ஏன்னா இப்போ சில விதிமுறைகள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. சில விதிமுறைகள் படி சிவில் சட்டப்படி காவல்துறையில் வந்து சில வழக்குகளை விசாரிக்கக்கூடாதுன்னு சில விதிமுறைகள் கொண்டுது. எக்ஸப்ட் தட் அது இல்லாமல் சில விஷயங்கள் வந்து புகார் கொடுக்கும் வரும் சாமானியரையும் நீங்கள் உட்கார வச்சு விசாரிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. நான் எல்லாருமே இப்போவும் சொல்ல வரல, எல்லா காவல்துறையும் அப்படி கிடையாது, எல்லா காவலர்களும் அப்படி கிடையாது. பட் ஒரு சிலர் எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்கிறாங்க. நானே எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன். என்னுடைய கிளைண்ட்ஸே வர்றதுக்கு முன்னாடி, இல்லை அவங்க வந்து அதர் சைடு வந்து கொஞ்சம் பொலிட்டிக்கலி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க மேடம், அவங்க ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, அவங்க வரக்கூட இல்லை, நாங்கள் மட்டும்தான் காவல்துறைக்கு வந்து அலைஞ்சிட்ருக்கோம். இதெல்லாமே நானே கேள்விப்படுறேன். பட் ஆனால் அப்படிலாம் இருக்கக்கூடாது. இது அரசாங்கமும் வந்து பார்த்திங்கன்னா கவனம் கொண்டு வந்து எல்லாரையுமே மக்கள் எல்லா உயிருமே எல்லா மக்களுமே ஒன்று தானுங்க. அந்த சாமானியர் ஓட்டு போட்டு தான் அரசியல்வாதிகளும் வராங்க. சாமானியர்கள் இல்லைன்னா யாருமே கிடையாது. இன்றைக்கி பெரிய மேலே இருக்கிறவங்க யாருமே கிடையாது. ஒரு ஹீரோ கூட ஒரு 1000 பேர் சினிமா பார்த்தா தான் அவன் ஹீரோ ஆக முடியும், இல்லைன்னா அவன் ஜீரோ தான். யாருமே அந்த ஒரு சினிமா வந்து பார்க்கல, நீங்கள் என்ன தான் டேரக்டரை வச்சு எடுத்தாலுமே அந்த மக்கள் ஆதரவு இருந்தால் தான் அவன் இன்னைக்கு ஹீரோவாக மாற முடியும். இல்லைன்னா அந்த ஹீரோ யாருமே உலகத்துக்கு தெரியவே தெரியாது. ஸோ அதே மாதிரி தான் எல்லாத்துமே மக்கள், பாமர மக்களாக இருக்கட்டும், படிப்பறிவு இல்லாத மக்கள் யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு நம்ம உணர்வுகளுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஜாய் அவர்கள் சிஎம் அவர்களையும் கமிஷனர் ஆஃபீஸையும் டேக் பண்ணி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க, இன்னும் எந்த நடவடிக்கை எடுக்கலை அப்படின்ட்டு. இப்போ கொடுத்துருக்க ப்ரெஸ் மீட்லேயுமே உச்சநீதிமன்றத்தையும் உயர்நீதிமன்றத்தையும் தமிழக அரசையும் மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க எனக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழக அரசு இதில் எந்த அளவுக்கு கையாளும்னு நினைக்கிறீங்க மேம்? இது வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா, இது வந்து குடும்ப பிரச்சனை, இதில் நம்ம எந்த அளவுக்கு உள்ளே போகணும் அப்படின்றது வந்து அவங்க அந்த எல்லையை மீறக்கூடாதுன்னு அவங்க நினச்சிட்டு அவங்க ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோடு இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு குடும்ப பிரச்சனை தான், இவங்க 2 பேருக்குள்ளே நடக்கிறதா, இது எல்லா இடத்துலையுமே நடந்துட்டு தான் இருக்குது. பட் இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து கொஞ்சம் பப்ளிசிட்டி இருக்கிறதால இவங்க 2 பேருமே இன்றைக்கி வெளி உலகத்துக்கு வந்தது எல்லாருக்குமே தெரியுது. இது எப்போவுமே இது எல்லா இடத்துலையும் நடந்துட்டு தான் இருக்குது இப்போ வரைக்குமே. இதில் என்ன அப்படின்னா, அட்லீஸ்ட் இந்த ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு ஃபால்ஸ் ப்ராமிஸ் பண்ணினது தப்பு தான், இவங்களும் வந்துட்டு அதில் உடன்பட்டதும் தப்பு தான். இல்லை இது ஏற்கணுன்றது சரி, இது அரசு பொறுப்பு ஏற்கணுன்றது அதுகளுக்கான வழிவகைகளை வந்து குறைவு தான், குறைவு. குடும்ப பிரச்சனை எப்படி அரசு பொறுப்பு ஏற்றுக்குமா? முழுசாக ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இதுக்கு ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் அவங்க வந்து எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே காட்டலை. இது வந்து பட் ஆனால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். அவருமே நம்பிக்கை கொடுத்து அந்த நம்பிக்கையை உடைச்சது, பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் பண்ணது அவருமே தப்பு தான். அதை வந்து ஒரு புகார், எந்த புகார் கொடுத்தாலும் விசாரிக்கணுங்க, அதுதான் நம்மளுடைய கடமை, அதுதான் காவல்துறையோட கடமை. எந்த புகார் கொடுத்தாலும் விசாரிக்கணும். ஏன் 2 பேர் உட்கார வச்சு நீங்கள் விசாரிக்க மாட்டேங்கிறீங்க? அப்போ ஒரு பொண்ணை வந்து யாரோ ஒருத்தர் வருவாங்க, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நான் எல்லா ஃபோட்டோஸ்லாம் மீடியாவில் போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, ஆனால் ஏமாற்றிட்டு போயிடுவோம் அப்படின்னா அப்போது எல்லாருமே ஈஸியாக போயிடுதில்ல சட்டம். எது பண்ணாலும் நம்மளை போலீஸ் கேட்க போகிறதில்ல, எது பண்ணாலும் வந்து நம்ம போலீஸ் விசாரிக்க போகிறதில்ல. அப்புறம் நம்ம எது செஞ்சால் தப்பில்லைன்னு தானே தோணும். அந்த பயமே இருக்காதே, சட்டத்து மேலே பயமே இருக்காதே. இதே ஒரு சாமானியர் செஞ்சுட்டா அப்போ நீங்கள் விட்டுருவீங்களா? ஒரு பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குன்னா அவனை கூப்பிட்டு விசாரிப்பீங்கல்ல, கண்டிப்பாக கேட்பீங்கல்ல, அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு வேல்யூ கொடுக்கணும்ல. அதே மாதிரி எல்லாருமே ஒரே மாதிரி தான் பார்க்கணுன்னு சொல்கிறேன் நான்.
ஒரு விதத்தில் சாமானியர் கொடுக்குற புகாரை எடுக்க மாட்டீங்க, ஒரு சில வகையில் பெரிய ஆளுங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட்டை கவனிக்க மாட்டீங்க. ஸோ அப்படியும் இருக்கக்கூடாது. எது இருந்தாலும் புகாராக தான் பார்க்கணும் நீங்கள். இது என்னுடைய கருத்து. இப்போ மகளிர் ஆணையத்திற்கு வந்து ஜாய் கிறிசல்டா அவர்கள் போயிருக்காங்க. மகளிர் ஆணையம் எந்த விதமான நடவடிக்கைகள் எடுக்கும்னு நினைக்கலாமா? மகளிர் ஆணையத்துக்கு போயிருக்காங்க. ஏன்னா இதில் அவங்களுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னு தெரிஞ்சாலும் அதுக்கு போய் புகார் அளிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மகளிர் ஆணையத்தின் மூலமாக அவருக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க. ஸோ நோட்டீஸ் அனுப்பிட்டு அவரை வந்து அப்பீர் ஆக சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மகளிர் ஆணையத்துக்கான ப்ரொசீஜர் என்ன மேம்? மறுபடியும் காவல் நிலையத்துக்கு தான் போகுமா, இல்லை மகளிர் ஆணையத்தில் ஒரு குழு அமைச்சு இதுக்கான விசாரணை? இல்லை, மகளிர் ஆணையம் தனி தான். அவங்க வந்து தனியாகவே விசாரணை பண்ணுவாங்க. அதுக்கான முழு அதிகாரமும் அவங்களுக்கு இருக்குது. ஸோ வந்து தான் ஆகணும். அவர் பதில் சொல்லி தானே ஆகணும். அவர் தானே அந்த குழந்தைக்கு அப்பான்றது அந்த பொண்ணு ஆணித்தரமாக சொல்லுது. ஸோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் போது அவர் வந்து பதில் சொல்லி தானே ஆகணும். யாராக இருந்தாலும் சொல்லி தான் ஆகணும். இன்றைக்கி நம்ம விஜய் பிரச்சனையில் கூட பார்த்தீங்கன்னா அவர் வந்து இன்னும் பதில் சொல்லலைன்னு தானே மக்கள் எல்லாமே கோவமாக இருக்காங்க, கொதிச்சு எழுந்திருக்காங்கன்னு சொல்கிறோம். ஸோ ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னா அது காரணமானவங்க பேசினா தானே அந்த பிரச்சனை முடியும். ஸோ அவர் வந்து பேசி தான் ஆகணும். புகார் அளித்ததன் பேர் அவர் விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து தான் ஆகணும். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.